வணக்கம். உங்ககிட்ட இருக்கிற அறிவு, இத்தனை வருஷம் அனுபவம், இதெல்லாம் வெறும் வேலையா இல்லாம மத்தவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு பயணமா மாத்த முடியும்னா எப்படி இருக்கும்? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் தடவல்களை ஷேர் பண்றது பத்தி இல்ல, உங்க அறிவுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கறத பத்தி. கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பாருங்களேன். நீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயங்கள், நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள், உங்க வாழ்க்கையோட மொத்த அனுபவம், இது எல்லாமே உங்களை ரொம்ப சோர்வடைய செய்யாம ஒரு நல்ல வருமானத்தையும் அதே சமயம் ஒரு ஆழமான தாக்கத்தையும் உருவாக்க முடிஞ்சா அது எப்படி இருக்கும்? இது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், கோச்சஸ், டீச்சர்ஸ்னு பலரும் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு அமைதியான கேள்வி. இன்னைக்கு அதுக்கான பதிலை நோக்கிய பயணத்தை நம்ம தொடங்கலாம். பாருங்க, நீங்க பல வருஷங்கள உங்க படிப்புல, ஆழமான அனுபவத்துல, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நம்பகத்தன்மையில முதலீடு செஞ்சிருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய சொத்து. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? இன்கம் ஒரு லெவலுக்கு மேல போக மாட்டேங்குதா? நேரம் பத்தவே மாட்டேங்குதுன்னு தோணுதா? இல்ல சில சமயம் இவ்வளவு உழைப்பு போட்டும் நமக்கு சரியான மதிப்பு கிடைக்கலையேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? முதல்ல ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கு காரணம் நீங்க இல்ல, உங்க திறமை குறைவும் இல்ல. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை கிடையாது. இது ஒரு சிஸ்டம் பிரச்சனை. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இது நம்ம டேலண்ட்லயோ இல்ல தன்னம்பிக்கையிலயோ இருக்கிற பிரச்சனைன்னு. ஆனா உண்மை அது இல்ல. பிரச்சனை என்னன்னா, சரியான ஒரு கட்டமைப்பு, ஒரு சிஸ்டம் இல்லாததுதான். உங்க அறிவை எப்படி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறதுல தான் அசல் சவாலே இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு ஒரு புது வழி இருக்கு. அந்த வழிக்கு பேர் தான் எட்யூப்ரனர் பாதை. இது உங்களுடைய நிபுணத்துவத்துக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்கும். அப்படின்னா யார் இந்த எஜுப்ரேனர்? அவங்க ஒரு தொழில் முனைவோர் மனப்பான்மையோட இருக்கிற ஒரு கல்வியாளர். அவங்க வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்கறவங்கல்ல, அதுக்கு பதிலா மத்தவங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சிஸ்டம்ஸை உருவாக்குறவங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எட்யூப்ரனர் தனக்குத்தானே ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கா மாட்டாங்க. மாறா அவங்களுக்காக வேலை செய்யற சிஸ்டம்ஸை உருவாக்குவாங்க. இதுதான் நிலையான வளர்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் ஒரே வழி. இந்த வழி ஏதோ கற்பனையானதில்ல, ரொம்ப தெளிவான, பவர்ஃபுல்லான 2 ஃப்ரேம்வொர்க்ஸ் மேல தான் இது இருக்கு. இந்த கட்டமைப்புகள் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும். ஃப்ரேம்வொர்க் உங்க அடித்தளத்தை பலப்படுத்துறது. இதை ஒரு 3 கால் ஸ்டூல் மாதிரி நினைச்சுக்கோங்க. கால் அறிவு, அதாவது உங்க துறை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது. 2வது கால் திறன்கள், அதாவது அந்த அறிவை வச்சு உங்களால என்ன செய்ய முடியுங்கிறது. 3வது ரொம்ப முக்கியமான கால் மனப்பான்மை, அதாவது நீங்க ஏன் இதை செய்றீங்க, உங்க விளைவு என்னங்கிறது. இந்த 3ம் சேரும்போது தான் உங்க நிபுணத்துவம் ரொம்ப ஸ்டேபிளா நிற்கும். 2வது ஃப்ரேம்வொர்க் உங்க எனர்ஜியை சரியா பயன்படுத்துறது. இது ஒரு கார் ஓட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்க. மூளை தான் உங்க ஜிபிஎஸ், எங்க போறோம், யாருக்காக போறோம்னு தெளிவா சொல்றது. உடல் தான் காரோட என்ஜின், அதாவது உங்களை டயர்ட் ஆக்காத நீடிக்கக்கூடிய வேலை பழக்கங்கள். நடத்தை தான் ஸ்டீரிங் வீல், அதாவது தினமும் ஒரே மாதிரி சிஸ்டம் மூலமா உங்களை சரியான திசையில கொண்டு போறது. இந்த 3ம் சரியா இருந்தாதான் உங்க பயணம் எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். சரி, இப்போ உங்க எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இந்த பயணத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கும்னு ஒரு கிளியரான பிக்சர் நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, யாருக்காக நாம இதை செய்யறோங்கிற குழப்பம் போய் உங்களுக்கென ஒரு தெளிவான ஆடியன்ஸ் இருப்பாங்க. நீங்க வேலை செஞ்சாதான் வருமானங்கிற நிலைமை மாறி உங்க நேரத்தை சாராத ஒரு வருமான அமைப்பு உருவாகும். உங்க உழைப்புக்கு மதிப்பு கிடைக்குமாங்கிற சந்தேகம் நீங்கி உங்க துறையில நீங்க ஒரு நம்பிக்கையான ஆளா மாறுவீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க அறிவு ஒரு சிலருக்கு மட்டும் இல்லாம பெரிய அளவுல ஒரு அர்த்தமுள்ள தாக்கத்தை உருவாக்கும். ரொம்ப முக்கியமா இந்த வழிமுறை இந்தியாவோட யதார்த்தங்களை மனசுல வச்சுதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உங்க கலாச்சார ரீதியான தயக்கங்களையும் சவால்களையும் இது நல்லாவே புரிஞ்சுக்குது. பாருங்க, ஒரு மிடில் கிளாஸ் மனசுக்கு ரிஸ்க் எடுக்க இருக்கிற தயக்கம், குடும்ப பொறுப்புகள், அப்புறம் நம்ம அறிவை விற்கலாமான்னு ஒரு நெருடல் இருக்குமே, அது எல்லாத்தையுமே நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த அணுகுமுறை ரொம்ப மெதுவா, படிப்படியா, நெறிமுறையோட மரியாதையா இருக்கும். சரி, இப்போ இந்த மாற்றத்துக்கான பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு இது. இது ஒரு ஊக்கப்போடையும் ஆதரவோடையும் இருக்கிற ஒரு அடுத்த படி. உண்மையிலே உங்களுக்கு தேவையான அறிவு எல்லாமே ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. அதை எப்படி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றதுன்னு தான் நாங்க உங்களுக்கு உதவுவோம். உங்ககிட்ட இருக்கிற அந்த மதிப்பை வெளியே கொண்டு வர்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த மாற்றத்தை உருவாக்க நீங்க தயாரா இருந்தீங்கன்னா எங்களோட பேசுங்க. இது ஒரு சேல்ஸ் கால் இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அன்பான அழைப்பு, அவ்வளவுதான். உங்க அறிவுக்குண்டான மதிப்பையும் தாக்கத்தையும் உண்டாக்குற இந்த பயணத்துல நாங்க உங்க கூடவே இருப்போம். நன்றி.